எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் சாக்லேட் யூஸ் பண்ணி நிறைய டெசர்ட்ஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு அருமையான ஒரு சாக்லேட் டெசர்ட் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சாக்லேட் புடிங். இது நீங்கள் ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சாக்லேட் புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புடிங் செய்ய முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணணும். அகல பவுலில் 1 கப் வெள்ளை சர்க்கரை போடுறேன். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 250 ml மெஷரிங் கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் கொக்கோ பவுடர் போடுங்க. இது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கொக்கோ பவுடர். 1/4 கப் சோள மாவு, 1 சிட்டிகை உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து சாஸ்பேனில் 500 ml முழு கொழுப்புல பால் ஊற்றி சூடு பண்ணுங்க. பால் கொதிச்சதும் இதில் மிக்ஸ் பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ஸை போடுங்க. அடுப்பு குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வயர் விஸ்க் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண முடியும். பாருங்க, பால் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுங்க. அடுத்து 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது புட்டிங்க்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். புட்டிங் இப்போ சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் ஆற விடுங்க. புட்டிங் ஆறும்போது அப்பப்போ வயர் விஸ்கில் கிண்டி விடணும். இல்லைன்னா மேலே லேயர் ஃபார்ம் பண்ணிடும். புட்டிங் நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அப்போ கிண்டி விட்டு ஆற வைங்க. புட்டிங் இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதை சர்விங் கிளாஸஸில் ஊற்றி செட் பண்ண போகிறேன். நீங்கள் சின்ன சின்ன கப்ஸ்லேயும் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இது மேலே கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸ் போடுறேன். நான் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் ஷேவிங்ஸும் போட்டுக்கலாம். இதை 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. முடிஞ்சால் ஒரு நைட்டு ஃபுல்லாகவும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பாருங்கள், புட்டிங் நல்லா செட் ஆகி சில்லுன்னு இருக்குது. ரிச் சாக்லேட் புட்டிங் இப்போ ரெடி. டெலிஷியஸான சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நான் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸ் போட்டு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.